குடி டிவி அன்பர்களுக்கு அனைவருக்கும் நமஸ்காரம். விஷ்ணு சஹஸ்ரநாம மகிமை என்னும் தொடரிலே அடுத்த திருநாமமாக பர்த்தா என்று வருகிறது. பர்த்தா அப்படி என்றால் நம்ம கூட சொல்றோம் பாரியா பர்த்தா அப்படின்னு சொல்றோம். பரிப்பவன் பர்த்தா. பரிப்பவன்னா தாங்குபவன். பகவான் மகாவிஷ்ணு இந்த அண்ட சராச்சர சிருஷ்டி அனைத்தையும் செய்து தனக்குள்ளே வைத்து தான் ஒரு தாயைப் போல் தந்தையைப் போல் ரட்சித்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் அவருக்கு பர்த்தா என்னும் திருநாமம். ஒரு பர்த்தா என்பவன் ஒரு குடும்பத்திற்காக தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்கிறான். தேவைப்பட்டால் தன்னையே தியாகம் செய்து கூட அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார். அப்படியே பகவான் மகாவிஷ்ணு இந்த அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் போஷித்து ரட்சித்து கொண்டிருக்கிறார். அவரவர் தம சேவைகளை பகவான் நிறைவேற்றி கொடுக்கிறார், அவரவர் தகுதியைப் போல. அப்படி இந்த ரட்சணை செய்யும் மார்க்கத்திலே தேவைப்பட்டால் தன்னையே தான் அர்ப்பித்து இந்த ஜெகத்தை ரட்சிக்கிறார். ஆகையாலே பகவானுக்கு பர்த்தா என்ற ஒரு திருநாமம். ஓம் பர்த்தாயே நமக. பர்த்தா 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 என்று பகவான் மகாவிஷ்ணு உடைய நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு கூட அசாத்தியமான விஷயங்களை செய்யக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது. பர்த்தாயே நமக என்று பகவான் மகாவிஷ்ணுவை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை ஜபித்தால் என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த விதமான நம்மளால் செய்ய முடியாத அசாத்தியமான செயல்களை கூட செய்து முடிக்கும் ஆற்றலை அந்த பகவான் மகாவிஷ்ணு நமக்கு அருள்கிறார். தொடர்ந்து ஜபம் செய்யுங்கள். ஓம் பர்த்தாயே நமக, ஓம் பர்த்தாயே நமக, ஓம் பர்த்தாயே நமக என்று பகவான் மகாவிஷ்ணுவை மனதார பாவனை செய்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக அசாத்தியமாக என்னால் முடியுமா என்று நீங்கள் வியக்கக்கூடிய விஷயங்களும் கூட செய்து காட்டுவீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.